ஹலோ கைஸ். இந்த ஒரு இல்லாமல் டேம் ரீஇன்கார்னேஷன் மாங்காவோட பார்ட் 15 தமிழ் எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணால் பார்க்கணும், லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறோங்களா சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாருங்க. பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவனோட 3 கோரையை ஆக்டிவேட் பண்ணி அங்கே ஒரு மாநகர சர்க்கிளே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணிடுறான். இதை பார்த்துட்டு அந்த ஆள் வந்துட்டு இந்த ஒயிட் ஃப்ளேம்ஸா இது பார்க்க அப்படியே அந்த லயனோட மேன் மாதிரியே இருக்கே அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதாவது இந்த லயனுக்கு வந்து இந்த முடி இருக்கும் இல்லையா சைடில், ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த டீமன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வராங்களா, இப்போ வந்துட்டு சீக்கிரமாக போயிட்டு ஹையோட தானே நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க, சீக்கிரமாக என்கிட்ட வாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டீமன்ஸுமே வராங்க. நம்ம அந்த டீமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி அங்கேயே வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டுடுறான். லிட்ரலாக அந்த டீமன்ஸோட கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீஸாக வந்து தனித்தனியாக கிடக்குது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொள்கிறான். ஏன்னா போன வருஷத்தில் இருந்த வெறி எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிட்ருக்கான். ஸோ இப்போ தான் வந்துட்டு அந்த ஆள் மட்டும் தனியாக இருக்கான். யுகின் லயன் ஹார்ட், இது நீ தானா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. அப்போ உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன், என்னோடய வேலை வந்து வராத, ஸோ இங்கே வந்து தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். சரி யூகின், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்காதனால செத்து போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட டார்க் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ வந்துட்டு அசால்ட்டாக அதை பிளாக் பண்ணிட்டு இவனை வந்து அவனோட கழுத்துலேயே வந்துட்டு இந்த கத்தி வந்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கொல்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்கிறேன், ஸோ ஐயோட எங்கே இருக்கான், அவனை என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்க்குறான். ஸோ பார்த்தா அந்த காப்லெட் அப்படின்ற ஒரு ரிச்சுவல் யூஸ் பண்ணி அது பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த காப்லெட் கூட என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஸோ யூனிகானோட ஒரு ஹார்ட் இருக்குது. ஸோ யூனிகானுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான மானாக இருக்க ஒரு கிரியேச்சர். ஸோ அதுவும் இல்லாமல் அதுக்கு வந்து டிவைன் பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். டிவைன் வாட்டர்ன்ற இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்னா அவங்க, அதாவது அந்த ஹார்ட் வந்து ஹியூமன்ஸோட ஹார்ட்டோடையுமே ரொம்பவுமே லைக் வேல்யூபிளான ஒரு விஷயமா. ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் டீமன் கிங்கோட கான்ட்ராக்ட் தான் எழுத பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, என்னது அந்தளவுக்குலாம் எங்களுக்கு தைரியமே கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் ஹெல்மெட்டு பேரன் ஆல்ஃபரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் அது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த நாலேஜபிளாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட டச்சஸை பற்றி தான் பேசுகிறேன், இன்க்யூபஸ் சபார்டினேட் அவங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இன்னொரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த நைட் விச் குயின் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நாயர் ஜபெல்லா. ஸோ அவங்க தான் வந்து இந்த சக்குபஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அதில் 300 வருஷம் வாழ்ந்த ஒரு சக்குபஸ். ஸோ கரண்ட்லி ஹெல்மெட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஒரு நேஷன். ஸோ அந்த இடத்துல இந்த இன்கர்க்ரேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த டீமன் லார்டும் டிஸ்ட்ரக்ஷன் டீமன் லார்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த டீமன் கிங் கூட ஏதோ ஒரு மேட்ரு இருக்குது, என்ன விஷயம் வந்து நம்மளுக்கு ஒழுங்காக சொல்லலை. ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்ததுனால இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. ஸோ ஐயர் வந்துட்டு ஏதோ கான்ட்ராக்ட் வந்து போட ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் யூனிகானோட ஹார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்து இவனோட மைண்டே வந்து அவுட் ஆஃப் மைண்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அதாவது கான்சியஸே இல்லாமல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போ அந்த டார்க் மேஜ் வந்து பார்த்திங்கன்னா குடிஞ்சிட்டு என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னால் வந்துட்டு சார் ஐயோட ரெக்வஸ்ட்டை வந்து லைக் ரிஜெக்ட் பண்ண முடியல, அதாவது அவரோட ஆர்டர் வந்து என்னால் ரிஜெக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த தான் சொல்கிறாங்க. நீ ரொம்பவுமே துள்ளிட்டு இருக்க மாதிரியே தெரியுது. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த கான்ட்ராக்டுக்கு எல்டஸ்ட் லயன் ஹார்ட் ஃபேமிலியிலேருந்து வந்தவன் தான் காசு கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன், உன்னோட மாஸ்டர் கூட சேர்ந்து. அப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து செஞ்சாங்கன்னா அப்போ உனக்கு நிறையவே பவர்ஸ் கிடச்சிருக்குமே அந்த ஆல்ஃபர் கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ சீக்கிரமாக சொல்லி உங்களோட லைக் இந்த க்ரீடுக்காக வந்துட்டு நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் இனிஷியேட் பண்ணிங்களா, இல்லைனா நீ சாவ போகிற அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ நீ சாவுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்து ஒரு அட்டாக் பண்ணிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஐயோட கழுத்து மேலே ஒன்று வைக்கிறான். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே வந்து வந்திருப்ப, உங்கள் அப்பா சொல்லி தானே அமிச்சான் டார்க் மேஜிக்கில் தான் மாட்டக்கூடாதுன்னு, என்னத்துக்கு இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்க, அதுவும் இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற, அந்த சக்குபஸ் அந்த கிரியேச்சர்ஸ் கூட யூஸ் பண்ணுற, ஸோ என்ன தான் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர கோவப்படுறான். ஸோ ஐயோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ ஏன்னா அவன் பண்ணது தப்பு தானே. ஸோ அதனால் அவன் வந்துட்டு நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டுருக்கேன், ஸோ எனக்கு வந்து தெரியுது உன்னோட சுச்சுவேஷன் வந்து எனக்கு வந்து புரியுது, பட் நீ இந்த அளவுக்கு வந்து கேவலமாக இறங்குவானு எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு லைக் ஒரு பிரதர் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல காட்டுறான். ஸோ அதுவும் இல்லாமல் நீ தான் வந்து பேட்டையருக்கு ஆகணும், ஃபேமிலியோட டைரக்ட் பிளட்லேருந்து வந்த ஒரு டெசனட் நீ, ஸோ நீ வந்து எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்டுறான். ஸோ ஐயோட வந்துட்டு இல்லை இது வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்துட்டு ஐயோட வந்து சொல்கிறான், ஸோ நீ வந்து இந்த மாதிரி லைக் நம்ம யூகினை வந்து சொல்கிறான், நீ வந்ததுக்கப்புறமா என்னையுமே வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை, நீ பண்ணதெல்லாம் ரொம்பவுமே பெருமையாக நினச்சிட்டு யாருமே வந்து எல்லோரும் ஏன் மேலே வந்து ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேரக்ட் லைன்லேருந்து வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நீ பிரான்ச் ஃபேமிலியிலேருந்து வந்து நீ என்னென்னோ பண்ணுற, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் மேலே தான் வந்து விழுது, என்னால் எதுவுமே பண்ண முடியல, அவ்வளோ பிரச்சனையுமே என் மேலே தான் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அழுவ ஆரம்பிக்கிறான்.
ஸோ அப்போ தான் நம்ம யூகின் வந்து சொல்கிறான், அப்போ நீ உனக்கு வந்து இவ்வளோ தைரியம் இருக்குல்ல, நீ வந்துட்டு ஆல்கோஹாலில் இன்வால்வ் ஆகிற, ட்ரக்ஸு, அந்த ட்ரீம்ஸுன்னு என்னென்னவோ பண்ணிட்டு சுற்றுற, ஸோ நீ வந்து இந்தளவுக்கு உயிரோட ஜாலியாக தானே சுற்றிட்டு இருக்க அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். மெயின் ஃபேமிலியில் வந்துட்டு உனக்கு தான் எல்லா இதுவுமே கிடச்சிச்சு, அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ப்ரெஷர்லாம் வந்துட்டு இவன் மேலே வந்துருச்சு, பட் இந்த யூகின் வந்து ரொம்பவுமே ஜாலியாக சுற்றுறா அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஸோ நீ வந்துட்டு எல்லாரையுமே அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிட்ட, அதாவது லயன் ஹார்ட் ஃபேமிலிக்கே வந்து ஒரு ஷேம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டான். ஸோ நம்ம யூகின் வந்துட்டு ஒரு முடிவோட தான் இந்த இடத்துல வந்திருக்கான். ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுக்க தெரியுதுன்னா இன்னும் இன்னுமே கற்று, ஸோ எனக்கு வந்து உன்னை கேட்கணுன்னு எந்த அவசியமே கிடையாது, நான் வந்துட்டு ரொபேரியனுக்கு வந்து கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ண போகிறான். ஸோ இப்போ கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேனல்ஸ் வச்சு தான் விட்டுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்களை வந்து கேட்டுக்கோங்க. ஸோ மேபி இந்த இடத்துல நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த நாயர், ஜபல்லா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா புரியாமல் இருக்கும். ஸோ ஈவன் இந்த இடத்துல தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எனக்கே வந்து ஒரு சில இடத்துல புரியல, பட் ஸ்டோரி மூவ் பண்ண புரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் போகுது இல்லையா, ஸோ அதனால் ஸ்டோரி பில்ட் பண்ணுன்றதுனால நிறைய கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு சில இடத்துல உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், பட் போக போக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ரொபேரியனுக்கு வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஐயோட கூட்டு போகிறதுக்கான ஆளுங்களையும் வந்து கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அந்த டார்க் மேஜ் எல்லாருமே வந்து மாட்டானுங்களா, நம்ம ரொபேரியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே லைக் ஷேமாக இருக்குது. ஏன்னா நம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க, இந்த மாதிரி ஆமாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெரில. ஸோ மேஜிக் டவரோட மாஸ்டர் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு இப்படி பண்ணவே இல்லை, நான் வந்துட்டு டார்க் மேஜிக்குள்ளே வரல அப்படின்ற மாதிரி ஐயோடு சொல்லும் போது, நீங்கள் பண்ணீங்க சார் ஐயோட், நீங்கள் வந்துட்டு லயன் ஹார்ட்டுன்ற பேருக்கே வந்து ஒரு ஷேம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. லார்ட் கில்லடை வந்து லைக் என் மேலே எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் வச்சுருந்தாரோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்சல்ட் பண்ணி கேவலப்படுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாரு. அது கேட்டு இல்லை நான் வந்து அப்படி பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க. நம்ம ரொபேரியன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இல்லை, உனக்கு இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸே கிடையாது, ஏன்னா நான் எத்தனையோ வாட்டி உனக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டேன், பட் நீ வந்து திருந்தலை, உனக்கு வந்து ஃப்ரீ பண்ணணும் தான் நான் விட்டேன், பட் இந்த அளவுக்கு நீ ஃப்ரீயாக போவேன்னு நான் எதிர்பார்க்கல, இதுக்கு மேலே உனக்கு எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது, இதுக்கு மேலே என்ன இந்த அளவுக்குலாம் பண்ண வைக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீக்கிரமாக வந்துட்டு நான் லார்ட் கில்லட் அதுக்கப்புறம் லேடி தியோனிஸ் வந்து கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்பவுமே வந்துட்டு நம்ம ஐயோட வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஸோ அதுக்கப்புறமா இந்த மேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ லயன் ஹார்ட் ஃபேமிலிக்கே வந்து ஒரு ஷேம் எடுத்துகிட்டு வரான், அதாவது மெயின் ஃபேமிலியோட பேட்ரியார்க் ஆக வேண்டிய ஒருத்தன். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஷேம் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ மற்ற ஃபேமிலிஸ்லாம் எப்படி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கில்லடுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து அமையும். ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொபேரியன் வந்துட்டு கில்லட் அண்ட் தியோனிஸ் வந்து அறுபத்து கூப்பிட்றாங்க. ஸோ அவங்களுமே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனுமே வந்து கூப்பிட்றாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்சாக் லூட்பெத். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மேஜ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் ஒரு டார்க் மேஜிக் டவர் மாஸ்டர் இவர். ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறான். ஸோ அவர் வந்துட்டு இந்த டார்க் மேஜிக் டவரில் ஒரு மாஸ்டர் பொசிஷன் வச்சுருக்காரு ரொம்ப வருஷங்களாக, அதாவது டிகேட்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. இந்த டார்க் மேஜஸ்லேயே வந்துட்டு 3 லெஜெண்டரி டவர்ஸ் இருக்குது. ஸோ அதில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங் ஆஃப் இன்கர்வேஷன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கூட வந்து கான்டாக்ட் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து ஸ்டோரி நீங்கள் ஒழுங்காக நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக டார்க் மேஜ் கில்லேருந்து ஒரு ஆளே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ டார்க் மேஜே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் காட்டுறாங்க. ஸோ இதுக்கு மேலே தான் போக தான் வந்துட்டு ஸ்டோரியை வந்து இவங்க மாற்ற ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில டேர்ம்ஸ் வந்து புரியாமல் இருந்திருக்கும், பட் போக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.